சராசரி உயரத்தை விட ஓரளவு உயரம் குறைவாக இருந்தாலே தாழ்வு மனப்பான்மை காரணமாக துவண்டுவிடும் பலருக்கு மத்தியில் ஓரடி உயரம் கொண்ட சகோதரர்கள் வாழ்க்கையில் சாதித்து காட்டி இருப்பது பலருக்கும் முன்னுதாரணமாக அமைந்துள்ளது. பிறந்த 10 வருடங்களுக்கும் மேலாக நடக்கக்கூட முடியாமல் இருந்த சகோதரர்கள் இன்று மேடை ஏறி அசத்தி வருகின்றனர். குறிப்பாக சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்திருக்கும் தவேக தலைவர் விஜயுடன் படங்களில் நடித்தவர்கள் அந்த சுவாரஸ்ய அனுபவங்களை பகிர்ந்திருக்கின்றனர். அவரது அரசியல் வருகை குறித்தும் நெகிழ்ந்து பேசி இருக்கின்றனர். இவை அனைத்தையும் தாண்டி இந்த பிள்ளைகள் குறித்து பெற்றோர் சொல்லும் விஷயம்தான் கண்களை குளமாக்க வைக்கிறது. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் உள்ள சுடலைமாடன் கோவில் தெருவில் வசித்து வருபவர்கள்தான் மாரியப்பன் சுடலை சகோதரர்கள். சராசரி உயரம் இல்லாமல் 1.5 அடி மற்றும் 3 அடி உயரம் கொண்ட இவர்கள் இயலாமையை இல்லாமலாக்கி ஊரே திரும்பி பார்க்கும் அளவுக்கு உயர்ந்துள்ளனர். சிறு வயதில் பள்ளிக்கு செல்லும் போதில் இருந்தே கலைமேல் கொண்ட ஆர்வத்தில் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று ஆடியவர்களுக்கு தொடர்ந்து பல வாய்ப்புகள் வந்துள்ளன. ஒரு பக்கம் படிப்பு, மறுபக்கம் கலை நிகழ்ச்சிகளில் ஏறி நடனமாடுவது என்று இருந்தவர்களுக்கு படிப்பின் மேல் இருந்த ஆர்வம் போய் முழுவதும் கலையில் இறங்கியுள்ளனர். இவனை விட்டு எல்லாம் பெரிய மாட்டேன், நான் எதையும் விட்டு அவன் பெரிய மாட்டான். ஸ்கூலில் இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, 1, 2, 3 அப்படி படிக்கல, 6ஆவது படிக்கிறதா ஆண்டு விழா வச்சாங்க ஸ்கூலில். எல்லாரும் ஆண்டு விழான்னு நான் வேடிக்கை பார்த்துருக்கேன். இவங்களையும் ஆண்டு விழாவில் ஒரு பண்ணால் மற்றவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பாட்டு எங்களுக்குன்னு எடுத்து அவங்க மேடையில் ஏற்றி விட்டாங்க. அப்புறம் இங்கே இமயம் சொல்லி வாசனூரில் இருக்குது, அவங்க வந்து நல்லா ஆடினாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லா இடத்துக்கும் போகையில் எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் அப்படியே நாங்கள் அதை ஒரு பயன்படுத்திக்கிட்டோம். படிப்பும் படிச்சுக்கிட்டு இதையும் பயன்படுத்திக்கிட்டோம். ஸ்கூலுக்கும் போய்க்கிடுவோம், இந்த மாதிரி கலை நிகழ்ச்சியும் போய்க்கிடுவோம். அப்படியே மண்டையில் வந்து அந்த ஆண்டு இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுனால அந்த படிப்பு எங்களுக்கு இதாகலை. அப்புறம் இதவே நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி அடுத்து எங்களை வெளியூரில் தூத்துக்குடி, கோயில்பட்டி, இப்படி பல ஊர்களெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் இதில் வந்து ஒரு 30 வருஷமாக இருக்கோம் இந்த தொழிலில். கிராமங்களில் நடக்கும் கலை நிகழ்ச்சிகளில் தொடங்கிய பயணம் திரைத்துறை வரை சென்றுள்ளது. இதுவரை 4 படங்களில் நடித்திருக்கும் இந்த சகோதரர்கள் நடிகர் விஜயுடன் சுறா படத்திலும் நடித்ததாக கூறுகின்றனர். படப்பிடிப்பின் போது விஜயுடனான சந்திப்பு, புகைப்படம் எடுத்துக் கொண்டதை கூறி நெகிழ்ந்தவர்கள் விஜயின் அரசியல் பயணத்தையும் வரவேற்றுள்ளனர். அதெல்லாம் என்னை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ஃபோட்டோ எடுத்து எவ்வளோ வருஷம் இருக்குது சார்? அது பார்க்கறதுனா அது சொரா ஷூட்டிங் வரையெல்லாம் இருக்குது. ஷூட்டிங் சாப்பிட்டு ஆமாம், அது 2006 வந்தது. அதான் சொல்ல விரும்புகிறீங்க? கருத்தில் என்ன சொல்ல, மக்களுக்கு செஞ்சாலே யாரோ அரசியல் வராங்க, இவரை எல்லாரும் எதிர்பார்க்காங்க மக்களுக்கு செய்வாங்கன்னு. நாங்களும் அடுத்த நாங்கள் இருக்கோம். ஏன்னா அம்மாவுக்கு அடுத்து எங்களுக்கு அடுத்து இவர் தான். இவருக்கு செய்வார் நம்பிக்கையில் எல்லாருமே ஓட்டு போடுறாங்க. மக்கள் ரொம்ப எதிர்பார்க்காங்க. அதேபோல் நடிகர் அஜித் குமாருடன் போட்டோ எடுத்துக் கொண்டது, படங்களில் நடித்தது என்று தொடர்ந்து துவளாமல் உழைத்ததால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறுகின்றனர். 41, 42 வயதாகும் இந்த சகோதரர்களிடம் திருமணம் செய்து கொள்ளவில்லையா என்று கேட்டபோது சொன்ன பதில்தான் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. உயரம் குறைவாக இருப்பதால் நாம் படும் கஷ்டம் போதும், திருமணம் செய்து வேறொரு பெண்ணின் வாழ்க்கையை ஏன் கெடுக்க வேண்டும், அவர்களை ஏன் கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைத்து திருமணமே செய்து கொள்ளவில்லை. அந்த ஆசையும் இல்லை. நாங்கள் இப்படியே வாழ்க்கையை ஓட்டிவிடுகிறோம் என்கின்றனர். கல்யாணம் முடிக்கணும்ப்பா அப்படிம்பாங்க. எங்கள் லைஃப் எங்களோட போட்டோம், எங்கள் கல்யாணம் அதெல்லாம் கிடையாது, எங்களை பிறகு எங்களோட போட்டோம், அவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிமோ.
வேறு ரோட்டில் போய் கிண்டல் பண்ணுவாங்க. நாங்கள் அதை வந்து கஷ்டமாக ஏற்றுக்கிட மாட்டோம். நம்ம சிரிக்கத்தானே பிறந்திருக்கோம் அப்படின்னு நாங்கள் அதை பெரிய ஃபீலிங் எடுத்துக்கிட மாட்டோம். அந்த விஷயத்தை மட்டும். அனைத்தையும் தாண்டி இவர்கள் குறித்து பெற்றோரிடம் கேட்டபோது 10 வயது வரை நடக்கக்கூட முடியாத இருந்த பிள்ளைகள் அதன் பிறகு நடக்க தொடங்கி உள்ளதாகவும் தங்களை நன்றாக பார்த்து கொள்வதாகவும் நெகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். கஷ்டப்படுகிறார்கள், அதை பார்க்கும்போது வருத்தமாக இருக்கிறது என்றவர்கள், பிள்ளைகள்தான் எங்களுக்கு தெய்வம், வயதானாலும் இவர்கள் எங்களுக்கு குழந்தைகள்தான் என்று நாத்தழுதழுக்க பேசியுள்ளனர். 10 வயசு வரைக்கும் கையில் நிற்கிது, 8 வயசு வரைக்கும் கையில் நிற்கிது. அதுக்கு தான் பையன் நடக்க வச்சு பள்ளிக்கூடம் கொண்டு சேர்த்தேன். காடு கடைக்கு நான் தீட்டு போவேன். கஷ்டப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவங்களோட. இப்போ அவங்க நடமாட்ட விட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன். அவங்க வாழ்த்த விட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு. அவ்வப்போது கலை நிகழ்ச்சிகளுக்கு சென்று பெரும் வருமானத்தில் வாழ்ந்து வருவதாகவும், பெற்றோர்தான் கண்கண்ட தெய்வம், அவர்களை மகிழ்வாக வைத்திருப்பதே நோக்கம் என்று கூறும் இந்த சகோதரர்களின் செயல் தன்னம்பிக்கை, விடாமுயற்சியின் உச்சமாகவே பார்க்கப்படுகிறது. என்ன கேலி செய்தாலும் யார் மீதும் கோபமில்லை. அடுத்தவர்களை மகிழ்விக்கவே இந்த வாழ்வு. அடுத்த ஒரு பிறவி இருந்தாலும் அது இப்படியே அமையட்டும் என்றும் கூறும் இவர்கள் இக்கால இளைய தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக ஒரு முன் உதாரணமாக வாழ்கிறார்கள் என்றால் அது மிகையல்ல. உயரம் முக்கியம் இல்லைனாலும் தன்னம்பிக்கையோடு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து உயரம் முக்கியம் கிடையாது. எங்கள் உழைப்பு, நாங்கள் வந்து எங்கள் இதிலே நாங்கள் எந்த கவலையும் இல்லை. எங்கள் குள்ளம்ங்கிறது வந்து எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. என் தன்னம்பிக்கை வச்சு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்.